கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய ஐயாவுக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஸ்தோத்திரத்தை நன்றியை நான் தெரிவித்து சொல்கிறேன். அதோடு கூட இங்கே இந்த வார்த்தையை கேட்கும்படி ஜபத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கும்படியா என்பதை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் தலைவணங்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவது என்பதாக ஒரு சின்ன ஜபத்தை நாம் மேற்கொள்கிறோம். ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயிலே உங்களுடைய வார்த்தைகளை வைக்கிறவர் நீர். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட சுயமாய் எங்களுடைய மனதிலிருந்தோ சிந்தையிலிருந்தோ வரக்கூடாதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும் என் தேவன் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து சில நாட்களாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து நான் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த சில ஆலோசனைகளை அல்லது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிரயாசப்படுகிறேன். நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். நல்லா கவனிக்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிதாவாகிய தேவனை பத்தி கேட்டா நம்ம நல்லா சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி கேட்டா நல்லா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேட்டா ரொம்ப நல்லா சொல்லுவோம். ஆனா ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச பிரயாசப்படுகிறேன், ஏவப்படுகிறேன். இங்க பாருங்க, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். நீங்களும் நானும் ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி ஜெபம் முக்கியமோ, எப்படி வேத வாசிப்பு முக்கியமோ, அதே போல ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியும். ஒரு ஊழியக்காரர் வீட்டுல வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பிரதர், இது மாதிரி ஒரு இடத்துல பிசாசு ஓடுறதுக்காக போனோம். அப்போ அந்த பிசாசு பிசாசு வந்து ஆடிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லி அந்த பேய் பிடிச்ச சகோதரி கேட்டப்போ கொஞ்சம் தண்ணியை டம்ளர்ல எடுத்து அதை ஜெபம் பண்ணி, இது ஏசப்பாவுடைய ரத்தம், இதை குடின்னு சொன்னா என்ன பண்ணலையாமா அந்த பிசாசு? வாங்கி குடிக்கல. பிசாசுக்கு தெரியுது ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு சொல்லி. ஆனா நம்ம நிறைய நேரத்துல சொல்லுவோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுவோம். ஆனா அதுல எவ்வளவு வல்லம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கோம். அப்படி நான் இன்றைக்கு எதை உங்கள் மத்தியில சொல்ல பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது என்பதை ஒருவேளை நமக்கு இந்த நாள் வரைக்கும் நாம் அதை பத்தி யோசிக்காம இருந்திருக்கலாம், அதை பத்தி தியானிக்காம இருந்திருக்கலாம், அதை பத்தி ஒரு கவனம் இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு ஜாக்கிரதை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே ஒரு சிலர் ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதே போல அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய ரத்தம் எப்பொழுதெல்லாம் சிந்தப்பட்டது? நமக்கு 7 வார்த்தை தெரியும், அப்படித்தானே? ஆண்டவர் சிலுவையில் எத்தனை வார்த்தையை பேசினாரு? 7 வார்த்தையை பேசினார். அதே போல ஆண்டவர் 7 வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அவருடைய ரத்தத்தை நமக்காக செய்தினார். இது ஏற்கனவே நீங்க கேட்ட சத்தியமா இருக்கலாம். ஆண்டவர் அடியேனுக்கு கொடுத்த ஞானத்தின்படி நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் சிலுவையில மட்டும் ரத்தத்தை சிந்தவில்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவர் சிலுவையில தான் ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி.
ஆனா ஆண்டவர் வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளிலே 7 இடங்களிலே 7 சூழ்நிலைகளிலே 7 தருணங்களிலே ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். இந்த வசனத்தை படிக்கும் போது இதை யாரு சொல்லியிருப்பான்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரு? யூதாஸ். பாருங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்த ஒரு மனுஷன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம், ஆண்டவர் நம்முடைய குற்றங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், உண்மைதான். ஆனா அவருடைய ரத்தத்துல ஒரு குற்றம் கூடவே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், ஆண்டவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. இதை யார் சொன்னது? அவரை காட்டி கொடுத்த யூதாசே சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பேதுரு சொல்றாரு வெளியேற பெற்ற ரத்தம். யூதாசு சொன்னாரு, என்ன சொன்னா? யூதாசு குற்றமில்லாத ரத்தம். இங்க பேதுரு சொல்றாரு வெளியேற பெற்ற ரத்தம். நம்முடைய இயேசப்பாவுடைய ரத்தம் எப்படிப்பட்டது? வெளியேற பெற்ற ரத்தம். இங்க பாருங்க, இயேசுவினுடைய ரத்தத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி யாராலையும் கணக்கு போடவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல வசனம் சொல்றது, வெளிப்படுத்தல் 1:5 வேகமா கொஞ்சம் எடுத்து வாசிச்சீங்கன்னா நம்ம வேகமா கடந்து போகலாம். வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரும். 1:5 வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் எப்படி உண்டாகும் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை பாவங்கள் அற கழுவினார். அப்போ அவருடைய பாவம் எப்படி கழுவப்படும் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் கழுவப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால பாவம் கழுவப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்கள் சுத்தமாய் அருந்து போகிற அளவுக்கு அதை நம்ம கழுவுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கும் உண்டாயிருக்கிறது. இங்க பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அவருடைய டெபினிஷன் கொடுக்கிறாரு. அவருடைய ரத்தம் மீட்பளிக்கிற ரத்தம். அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீட்பு கிடைச்சிருக்குது. யூதாஸ் என்ன சொன்னாரு? குற்றமில்லாத ரத்தம். பவுல் என்ன சொன்னாரு? வேறு பெற்ற ரத்தம். இங்க மீட்பு கொடுக்கிற ஒரு ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா யோவான் சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா,
இங்க யோவான் சொல்றாரு, அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு 4 விதமான குணாதிசயங்களை நாம் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த ரத்தத்தை ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தும் போது அவர் 7 விதமான சூழ்நிலைகளிலே அந்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். இப்போ நாம் வாசிப்போம். இப்ப பாருங்க, முதலாவது ஆண்டவர் எங்கே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய சீஷர்களை கூட்டிட்டு எங்க போறாரு அவரு? இங்க லூக்கால படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒலிவ மலைக்கு போனார்னு இருக்கும். மார்க் 14வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா கெத்செமனேக்கு போனார்னு இருக்கும். அதே மாதிரி மத்தேயு 26வது அதிகாரத்துல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்கவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஜெபிப்பதற்காக அவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அவர் ஏன் வியாகுலப்பட்டு ஜெபிக்கணும்? மேல படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 44வது வசனத்துக்கு மேல படிச்சு பாத்தீங்கன்னா 43வது வசனத்துல 43வது வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்ப பாருங்க, ஆண்டவர் மனுஷனா இருந்ததுனாலே, அவர் மாம்சத்திலே இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலே, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்த வேண்டிய அந்த நிலைமையில அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். அப்போ பாருங்க, அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற அந்த வேலையில அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் சரீரத்திலிருந்து வெளியேறினது. நான் சொல்ல முடியும், அவர் ஏன் தன்னுடைய வேர்வை ரத்தமாய் வெளியேறுகிற அளவுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மன அழுத்தங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய மன போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக அவர் வியாகுலப்பட்டு அழுத்தம் நிறைந்தவராய் வியாகுலப்பட்டவராய் அவர் நமக்காக அவருடைய வேர்வை ரத்தமாய் வெளியேறுகிற அளவுக்கு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் கல்வாரி சிலுவைக்கு போகவே இல்லை, இன்னும் சிலுவையில் அறையப்படவே இல்லை. ஆனா இங்க அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது முதல் தருணம், இது முதல் சூழ்நிலை. இங்கே ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிப்போம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 50. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாய் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா, மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க சின்ன வயசுல மாடு மேய்க்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா, மாடு வேகமா போறோம்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த வாழை பிடிச்சி கொத்தா அந்த முடியை பிடிச்சி இப்படி பிடுங்கிடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, மாடு வேகமா ஓடும். அங்க பாத்தீங்கன்னா அந்த வால்ல அந்த முடி பிடுங்கின இடத்துல ரத்தம் அந்த புள்ளி புள்ளி புள்ளியா வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தாடி மயிரை புடுங்கினாங்களாமா ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் போது. அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்து அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, தியானிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறான்னு சொல்லி நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்துருக்கிறாங்க, முகத்துல காரி துப்பி இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க வேற என்ன சொல்லியிருக்கு பாருங்க, முதுகுல அடிச்சிருக்கிறாங்க. அந்த முதுகுல அடிக்கும் போது அந்த சாட்டையில என்ன இருக்குமா பாத்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்குமா. அப்படி அடிச்சு இழுக்கும் போது அந்த சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருமா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சிலுவையில போயிட்டு நமக்கு ரத்தத்தை சிந்தறதுக்கு முன்னாடியே அவரை அந்த சாட்டைகளால அடிக்கும் போது நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது எங்க ரத்தத்தை சிந்தினார்னு பார்த்தோம், கெத்செமனே தோட்டத்துல நமக்காக ரத்தத்தை சிந்தினார். இப்போ அவர் பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு இழுத்துக்கிட்டு போகும்போதே அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்போ தழும்பு வரும்? தழும்பு எப்போ வரும்? இப்போ நம்ம ஓங்கி ஒரு குழந்தை அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்ப எப்படி எப்படி இருக்கும்? இப்ப வெட்டுனா காயம் வரும். தழும்பு எப்போ வரும்? ஓங்கி அடிக்கும் போது என்ன வரும்? தழும்பா பதிஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக அந்த தழும்புகளை பார்த்து, பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, பிலாத்து ஆண்டவரை விசாரிக்கும் போது 39 தடவை என்ன பண்ணாங்களா, அந்த சாட்டையினாலே அவருக்கு அடிச்சாங்க. அடிக்கும் போது அந்த தழும்புகள் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஏசப்பாவுடைய படத்தை பார்க்கும்போது, அந்த தழும்பு அப்படி கட்டையம் பதிஞ்ச உடனே அந்த தண்ணியும் ரத்தமும், நிறைய பேருக்கு தழும்பு ஏன்னா செராய்ப்பு தேய்ச்சிக்கிட்டு விழுந்திருக்கீங்களா? எல்லாரும் யாராச்சும் விழுந்திருக்கீங்களா? அங்க பாத்தீங்கன்னா ரத்தம் வேகமா வராது, தண்ணி வர மாதிரி இருக்கும், ரத்தம் வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த தழும்புல இருந்து அந்த தண்ணியும் அந்த ரத்தமும் வருகிற அந்த விதத்துல இங்க வேதம் குறிப்பிடுகிறது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிலாத்து ஆண்டவரை பார்த்து சொல்றா, இவரை சாட்டையினாலே அடியுங்கள். அப்போ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பரபாச விடுதலை பண்ணுங்க, இவனை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறிங்க, இவனை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பிலாத்து ஆண்டவருக்கு அந்த சாட்டை அடிகளை தண்டனையாய் கொடுக்கும் போது அந்த சரீரத்திலே தழும்புகள் உண்டானது. அந்த தழும்புகளிலிருந்து ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி இங்க எழுதப்படல. ஆனா அவங்க என்ன பண்றாங்களா, ஒரு முள்முடியை செஞ்சு அவருடைய தலையில ஒரு முள்ளுனால ஒரு கிரீடத்தை செஞ்சு அவருடைய தலையில வச்சு அப்படியே அழுத்துறாங்க. அப்படி அழுத்தும் போது அந்த முள்ளு குத்தி ஆண்டவருடைய தலையிலிருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த முள்முடி மூலமா அந்த முள்முடி அந்த கிரீடத்தை தலையில வைத்து அழுத்துறதுனாலே
அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிற அந்த தருவாயிலே அந்த முள்முடியை வைத்து அவருடைய தலையில அழுத்தும் போது நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 22:16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வணைந்து கொண்டது, என் கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய மரணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. ஆண்டவருடைய எலும்புகளை எல்லாம் என்ற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு அடி, அந்த மாதிரி ஒரு பாடு, அந்த மாதிரி ஒரு வேதனை. இங்க பாத்தீங்கன்னா லூக்கா 24:39 வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது வாசிங்க பார்க்கலாம். 24:39 லூக்கா, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி என் மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஆவிக்கு இராதே என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் மரிச்சு உயிரோடு எழுந்து அவங்க சீஷர்களுக்கு அவர் தரிசனத்தை கொடுக்கும் போது அவங்க பார்த்து நம்பாத ஒரு சூழ்நிலை. அப்ப சொல்றாரு, என்ன பாருங்க, என் கைய பாருங்க, என் காலை பாருங்க, என்ன உருவ குத்துனதை பாருங்க, விழாவுல காயம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அவருடைய கைகளிலே ஆணிகளால் கடாவப்படும் போது அவருடைய கைகளிலும் கால்களிலும் இருந்து ஆணிகள் நமக்காக ரத்தத்தை சிந்துகிறவைகளாய் காணப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவருடைய கைகளிலே உருவ குத்த வேண்டும்? நம்முடைய கைகள் செய்த பாவத்துக்காக அவருடைய கைகளிலே உருவ குத்தினார்கள். அடுத்ததாக ஆறாவதாக லூக்கா 23:33 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவரது வலது பக்கத்தில் இரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இங்க 23:33 நான் வாசிக்கும் போது அவரை சிலுவையிலே அறையும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கால்களிலே அவருடைய ஒட்டுமொத்த அவருடைய மொத்த எடையும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அவர் தாங்கினவராய் தோங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவருடைய கைகளிலே எப்படி ஆணி அடிக்கப்பட்டதோ அதே போல அவருடைய கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கையிலையும் ஆணி, அவருடைய காலிலையும் ஆணி, அவருடைய தலையில முள்முடி, அவரை சாட்டையினால அடித்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமைகளிலும் அவருடைய ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழாவதாக யோவான் 19:34 வசனம். யோவான் 10. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு போர் சேவகன் அவருடைய ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவில் குத்தினான். அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம் ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய ரத்தம் எந்தெந்த தருணங்களிலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே நமக்காக சிந்தப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இது பார்க்கறதுக்கு, கவனிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்திருக்கோம். ஆனா அந்த ரத்தத்தை நாம் எப்படி அணுகுகிறோம்,
அந்த ரத்தத்தை நாம் எப்படி மதிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிப்போம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி போதும் 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 போதும். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச வசனங்கள், இவ்வளவு நேரம் தியானித்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது. ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி யூதாசு சொன்னாரு, பேதுரு சொன்னாரு, பவுலு சொன்னாரு, யோவான் சொன்னாரு. அப்புறம் ஆண்டவருடைய ரத்தம் எந்தெந்த இடத்துல எல்லாம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பொதுவானவைகள். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லா ஜனத்துக்குமான வார்த்தை கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் பரிசுத்தம் பண்ணப்பட்டு யார் கூட எல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம கூட மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணல? உடன்படிக்கை பண்ணல. இன்னும் உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கூட ஆண்டவர் என்ன பண்ணல? உடன்படிக்கை பண்ணல. ஆனா இன்றைக்கு ஆராதனைக்கு அவருடைய சமூகத்திலே அவராலே ரட்சிக்கப்பட்டு அவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்திலே பங்குள்ளவர்களாய் அவருடைய உயிர் தேர்தலிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம்? நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை, ஆண்டவரே நீர் எனக்காக சிந்தின ரத்தம் அசுத்தம்னு சொல்லி நான் நினைக்கிறேனா? இல்ல உங்களுடைய ரத்தம் விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறேனா? உங்களுடைய ரத்தம் குற்றம் இல்லாததுன்னு நினைக்கிறேனா? உங்களுடைய ரத்தம் மீட்பை கொடுக்கிற ரத்தம் நான் நினைக்கிறேனா? இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ரத்தம் அசுத்தமானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேனா? இது யார் நினைக்கிறாங்களா பாருங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. வெளியில இருக்கிறவங்க அவங்களுக்கு உடன்படிக்கை ரத்தம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஆண்டவருடைய ரத்தம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. அப்ப ஏற்கனவே இந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் அது அசுத்தமானதா இல்ல பரிசுத்தமானதான்னு என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும், திங்க் பண்ண முடியும், அதை நம்ம வகையறுக்க முடியும். அதனால ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தத்தை குறித்து ஒரு ஜாக்கிரதை இல்லாதவர்களா இருப்போமானால், அதை குறித்து ஒரு கவலை இல்லாதவர்களா இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரத்தத்தை குறித்து ஒரு கவனம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாதவங்களா நம்ம இருந்திருக்கலாம். ஒரு வாரமும் அவருடைய ரத்தத்துல பானம் பண்ணும்போது, அவருடைய சரீரத்தை வாங்கி புசிக்கும் போது ஏதோ திராட்சரசம் கொடுக்குறாங்க, ஏதோ அப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என்னோடு கூட ரத்தத்துல உடன்படிக்கை பண்ண ஜனங்க தான், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஜனங்க தான் என்ன பண்றாங்களாம்? அவங்க உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தமா நினைக்கிறாங்களாம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, என் உடன்படிக்கையின் ரத்தத்தை, நான் உனக்காக சிந்தின ரத்தத்தை தயவு செய்து நீ என்ன பண்ணிடாத, அசுத்தமா நினைச்சிடாத. நான் உனக்காக எப்படியெல்லாம் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், உனக்காக நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம் மிகவும் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு யூதாசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அது எப்படிப்பட்ட ரத்தம் சொல்லி, அது குற்றமில்லாத ரத்தம் சொல்லி. ஆனா வாரம் வாரம் அவருடைய ரத்தத்தை புசிக்கிற ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு அது குற்றமில்லாத ரத்தம் சொல்லி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அது பரிசுத்தமான ரத்தம் சொல்லி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற, ஆண்டவரே இன்னைக்கு இனிமேல் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்க ரத்தத்தை என் கையில வாங்கும் போது இது நீர் எனக்காக சிந்தின பரிசுத்தமான ரத்தம் என்பதை நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் என்பதை நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவரே ஏனோ தானோன்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ரத்தத்தை என் கையில வாங்க மாட்டேன். ஏதோ ஒரு சடங்காச்சாரமா நான் இதை ரத்தத்தை கையில வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, இனிமே நான் உங்களுடைய ரத்தத்தை குறித்து கவலை அற்றவளாய் இருக்க மாட்டேன். உங்களுடைய ரத்தத்தை குறித்து ஒரு அக்கறையுள்ள ஜனமாய் நாங்கள் இருப்போம். நான் தலைவனுக்கு ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் பேசின இந்த வார்த்தைகளிலே தவறுகள் இருந்தால் என் தேவன் மன்னிப்பீராக, பிழைகள் இருந்தால் என் தேவன் திருத்திக் கொடுப்பீராக. என் தேவாவியானவர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.